Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மத நல்லிணக்கம் தொடர்பாக திமுக அரசினுடைய சாயம் வெளுக்கிறது என்று தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிக்கையின் வாயிலாக இந்த விவகாரத்தில் பல்வேறு கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தினால். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், மத நல்லிணக்கம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்னென்ன கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மத நல்லிணக்க பேரணிக்கான அனுமதி கேட்கப்பட்டிருக்க நிலையில காவல்துறை இதற்கான அனுமதியை மறுத்திருக்கிறது. இது குறித்து தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதுல அறவழி போராட்டம் என்பது அரசியல் அடையாளங்கள்ல ஒன்று எனவும், அதுவும் மத நல்லிணக்கம் பேண வலியுறுத்தும் பேரணியை எந்த கட்சி அல்லது அமைப்பு நடத்தினாலும் அது கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டிய ஒன்று என்றும் தெரிவித்திருக்கிறார். மத நல்லிணக்க பேரணிக்கு அனுமதி மறுக்கப்படும், ஆனால் பிளவுவாத அரசியல் செய்பவர்களுக்கு மட்டும் அனைத்து அனுமதியும் அளிப்பது என்பது இந்த திமுக அரசு தன் மறைமுக கூட்டணியை உறுதி செய்வதை தானே காட்டுகிறது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மதுரையில மத நல்லிணக்க பேரணிய மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் நடத்த அனுமதி கேட்டு ஆளும் திமுக அரசு அனுமதி மறுத்திருக்கிறது. இதை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேற்று மதுரையில் நடைபெற்ற கூட்டமைப்பின் நிகழ்ச்சியில் விரக்தியோடு பேசியிருக்கிறார். மத நல்லிணக்கம் நடத்த அனுமதி மறுத்தது என்பது மத நல்லிணக்கம் தொடர்பாக இரட்டை வேடம் போடும் திமுகவின் கபட நாடகத்தை தோலுரித்து காட்டுகிறது என்றும், நல்லிணக்க பேரணிக்கு அனுமதி மறுப்பது எந்த வகையில் நியாயம் என்பது திமுக அரசுக்கே வெளிச்சம் என்றும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. வாய் வித்தையில் மட்டும் தமிழ்நாடு உரிமைகள் மதச்சார்பின்மை என்று கபட நாடகம் ஆடும் இந்த திமுக அரசால் பாஜக மீதான தன்னுடைய மறைமுக பாசத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க இயலவில்லை என்றும், பூனைக்குட்டி வெளியே வரத்தான் செய்கிறது, திமுகவும் பாஜகவும் எல்லா முறையிலும் மறைமுக கேலீர் என்பது இது போன்ற செயல்களால் உறுதியாக செய்கிறது என்று தெரிகிறது என்று தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திமுக அரசின் சாயம் வெளுக்க தொடங்கியுள்ளது என்றும், இதை அவர்களின் கூட்டணி கட்சியினர் மட்டுமின்றி தமிழக மக்களும் உணர்ந்தே வருகின்றனர். எல்லாவற்றுக்கும் சேர்த்து 2026 ஒரு நல்ல முடிவு எங்கள் கழக தலைவர் தலைமையிலான நல்லரசு வாயிலாக கிடைக்கத்தான் போகிறது என கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாட்டை அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.